ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. அவர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். பொதுவாக நம்முடைய வேதாகமம் தேவ ஆவியானவராலே கொடுக்கப்பட்ட ஒன்று. இந்த வேதாகமத்திலே நிறைவேறின தீர்க்க தரிசனம் இருக்கிறது, நிறைவேற போகிற தீர்க்க தரிசனம் இருக்கிறது. டிசம்பர் 31 வந்தாவே கர்த்தர் என்னோடு பேசுகிறார் என்று அநேகர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். கர்த்தர் என்னோடு பேசுகிறார் என்று சொல்லி. இந்த டிசம்பர் 31 கர்த்தர் எனக்கு உணர்த்தின ஒரு விஷயம் உங்களோடு பகிர்ந்து கொண்டு வரக்கூடிய இந்த புத்தாண்டு ஆசீர்வாதமாய் அமைய கர்த்தர் வேண்டிய எல்லா கிருபையும் தருவாராக. இப்போ நிறைவேற போகிற தீர்க்க தரிசனத்தை குறித்து தான் நாம் சிந்திக்க போகிறோம். நிறைவேறின தீர்க்க தரிசனம் குறித்து நாம் இப்போ அதை குறித்து நாம் சிந்திக்க போகிறது இல்லை. அது என்ன நிறைவேற போகிற தீர்க்க தரிசனம்? இந்த உலகத்துக்கு ஆண்டவர் என்னென்ன தன்னுடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக, அப்போஸ்தலர்கள் மூலமாக, ஊழியக்காரர்கள் மூலமாக சொன்னாரோ அது கட்டாயம் நடைபெறும். அதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. சரி, ஆண்டவர் தீர்க்க தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். இப்போது இந்த கிருபையின் காலத்தில் இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனம் என்ன? வரக்கூடிய உபத்திரவ காலத்தில் நடக்க போகிற தீர்க்க தரிசனம் என்ன? 1000 ஆண்டு ஆட்சியிலே நடக்க போகிற தீர்க்க தரிசனம் என்ன? நித்தியத்திலே ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிற தீர்க்க தரிசனம் என்ன என்று சொல்லி நாம் வேதத்துக்கு அப்பாற்பட்டு நம்ம சொல்ல போகிறது கிடையாது. இதெல்லாமே வேதத்திலே அடங்கி இருக்கிறது. அப்போது இந்த வேதம் நமக்கு ஏற்கனவே இதை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொல்லியாச்சு. இப்போ தீர்க்க தரிசிகள் என்று சொல்லிய புத்தகம் இருக்கிறது. அவர்கள் என்னென்ன குறித்து வரப்போகிற நாட்களில் நடக்கும் என்று உரைத்திருக்கிறார்களோ, சொல்லியிருக்கிறார்களோ, அதவே இந்த வரக்கூடிய நாட்களிலே நாம் தீர்க்க தரிசனமாய் சொல்ல வேண்டும். அது கிருபையின் காலத்துக்காக இருந்தாலும் சரி, உபத்திரவ காலத்துக்காக இருந்தாலும் சரி, 1000 ஆண்டு காலத்துக்காக இருந்தாலும் சரி, நித்தியத்து குறித்ததான தீர்க்க தரிசனமாக இருந்தாலும் சரி, அதை நாம் மக்களுக்கு சொல்ல வேண்டும். அதை நாம் சபையாருக்கு சொல்ல வேண்டும். இந்த உலகத்துக்கு இப்படியெல்லாம் சம்பவம் நடக்கும் என்று சொல்லி சொல்ல வேண்டும். ஆக நான் என்ன சொல்கிறேன் என்றால், ஆல்ரெடி ஏற்கனவே நமக்கு தீர்க்க தரிசனமாகிய இந்த வேத புத்தகம் இருக்கிறது. அப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவர் சொல்லியிருக்கிற தீர்க்க தரிசனத்தை நாம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் புதிய ஏற்பாடு எழுதி முடிக்கப்பட்டது. அப்புறம் புதிய ஏற்பாட்டுக்கு அப்புறம் நாம் என்ன எதிர்பார்க்கிறோம் என்றால், கர்த்தருடைய வருகையை நாம் எதிர்பார்க்கிறோம், இல்லைங்களா? இப்போது இந்த புதிய ஏற்பாடு நமக்கு ஏற்கனவே எழுதி நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்டாச்சு. என்னென்ன நடக்கும், என்னென்ன சம்பவங்கள்லாம் இந்த உலகத்தில் நடைபெறும் என்று சொல்லி நாம் இந்த வேதத்திலிருந்தே படித்துக்கொள்கிறோம். அப்போது நம்ம சிந்தித்து பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ஏற்கனவே உரைத்த தீர்க்க தரிசனத்தை மீண்டும் நாம் இந்த உலகத்துக்கு நாம் சொல்ல வேண்டும். ஏற்கனவே தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்ட வார்த்தையை நாம் சொல்லுவோம் என்றால் நாம் தான் தீர்க்கதரிசி. இந்த வேதாகமத்திலிருந்து தான் நாம் சொல்ல வேண்டும், இது இந்த உலகத்துக்கு சம்பவிக்கும் என்று சொல்லி. நாம் போடுகிற பட்டியல், நாம் கர்த்தரை என்கிட்ட சொன்னார் என்று சொல்லி நாம் போடுகிற பட்டியல் என்று சொல்லி ஒன்றுமே நாம் என்ன செய்யக்கூடாது என்றால் சொல்லக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவர் தன்னுடைய வெளிப்பாடை எல்லாம் இந்த வேதாகமத்தில் சொல்லிவிட்டார். இனி எக்ஸ்ட்ரா சொன்னார்னா புதிய ஏற்பாடு வெளிப்படுத்தினதுக்கு அப்புறம் இன்னும் நம்ம பெயரை கொண்டு நம்முடைய பேரிலே ஒரு புத்தகத்தை துவங்கி நாம் எழுத வேண்டிய சூழ்நிலைக்கு உள்ளாகி விடுவோம். ஆண்டவர் தன்னுடைய தீர்க்க தரிசனத்தை தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லி சென்றாயிடுச்சு. இப்பொழுது நம்முடைய கடமை என்னவென்றால், ஏற்கனவே சொன்ன தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளை, தீர்க்க தரிசன வசனங்களை இப்பொழுது நாம் எடுத்து சொல்லுவோம் என்றால் நாம் தான் தீர்க்கதரிசி. ஆகவே கர்த்தருடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்துவோம், கர்த்தருக்கு பெருமையை கொண்டு வருவோம். இந்த வரக்கூடிய ஆண்டிலே கர்த்தர் நம்மை காத்து வழிநடத்துவாராக. ஹாவ் எ பிளஸ்ட் டே. ஆமேன்.